நம்ம மார்க்கெட்ல இப்ப பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ரூபாய்க்கு கீழே, 4000 ரூபாய்க்கு கீழே, 3000 ரூபாய்க்கு கீழே கூட TWS ரொம்ப ஈஸியா கிடைக்குது இல்லையா? கரெக்ட் தான். எல்லா TWSம் வந்து பெஞ்ச் மார்க் TWS மாதிரி ஆயிடாது இல்ல? இல்ல நீதான் இப்ப OnePlus IT அப்புறம் எதுக்கு சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல ஆனாலும் சர்ப் சட்டை போட்டிருக்கேன், நானே அமைதியா இருக்கேன். ப்ளூ சட்டை நார்டுக்காக போட்டு வந்துட்டு நீ இந்த பேச்சு பேசிக்கிட்டு. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓப்போவோட TWS. சோ Enco W11. ஆமா, இது வந்து இப்ப பிளிப்கார்ட்ல பார்த்தா 2499 கிடைக்குதுடா. மை காட், என்ன மை காட் இப்ப அதுல 2499. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதுல என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பாப்போம். ப்ளூடூத் டிரான்ஸ்மிஷன் உண்டு, அதுலயும் பாரு பைனாரல் சைமல்டேனியஸ். ரைட், இது யாருக்கும் புரியக்கூடாது, நமக்கு புரியாது. இல்ல பைனாரல் பீட்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது சைமல்டேனியஸ். ஓகே, என்னத்த சொல்ல. சரி 20 hours பேட்டரி லைஃப், என்ஹான்ஸ்டு பாஸ், அப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன் டியூரிங் கால். நாய்ஸ் ரிடக்ஷன் டியூரிங் கால் இது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரியான பட்ஜெட்ல நீ இதை கேள்விப்பட மாட்டேன், நாய்ஸ் ரிடக்ஷன். அப்புறம் IP55 ரேட்டட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்டெலிஜென்ட் டச் கண்ட்ரோல். சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா டச் தான். அப்புறம் இன்னொன்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், 8mm டைனமிக் டிரைவர்ரா, 20 Hz ல இருந்து 20 kHz வரைக்கும், டைப் சி சார்ஜிங் போர்ட். சூப்பர். அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5 10 மீட்டர் தான். அதுக்கப்புறம் மேட் இன் சைனா. MRP வந்து 4000 ரூபீஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா பிளிப்கார்ட்ல வந்து 2499 கிடைக்குது. அதோட கம்மியாவும் கிடைச்சிருக்கும் போல, நடுவுல ஆஃபர்ல இருக்கும் போல, வாய்ப்புகள் உள்ளன. ஆனா இப்போ இத வாங்க முடியுமா? ஆமா, டெலிவரி இருக்கு, இப்போ போயிட்டு இருக்கு அந்த டெலிவரி. அதெல்லாம் இப்போ நம்ம இது நமக்கு வந்தது, தெரிஞ்ச பயலுக்கு வந்தது, அப்படியே சுட்டாரு. அவன் எங்க நீ ஏன்டா கேட்கணும், பசங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதை எடுத்துட்டு வந்துட்டேன். மியூல தொங்க இருக்கோம்ல, அந்த நீ இதை வச்சுக்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ரைட். சோ ஒயிட் கலர் தானா? அது ஒயிட் கலர் தான்டா. சூப்பர். ஆனா இத பார்த்ததுமே உனக்கு ஒண்ணு தோணுமே, எனக்கு வந்து இது பார்த்தா கேலக்ஸி பட்ஸ் தான் தோணுச்சு. கேலக்ஸி பட்ஸ் பிளஸ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி அன்பாக்சிங் பண்ணோம்ல பிளே, அந்த மாதிரியும் இருக்கு. ஆனா பிளே வந்து பார்த்தனா உள்ள இருக்க பட்ஸுக்கும் பிளேக்கும் சம்பந்தம். சோ பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த பிளே மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தா அந்த கேலக்ஸி பட்ஸ் பிளஸ், சோ அந்த மாதிரி இருக்கு. சோ கிளாசி ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க இதுக்கு. ஏன்னா நீ இப்ப ஓபன் பண்ணல, ஓபன் பண்ணாலே தலை பேராவர். நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, சோ ஓபன் பண்ணு, அதெல்லாம் பக்கா ஒர்க் ஆச்சு. ரைட். சோ நம்ம பேராற சமயத்துல வேற என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம பாத்துறலாம். ஓகே, உள்ள வந்து பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த வாரண்டி கேரண்டி எல்லாமே. சோ இது வந்து வாரண்டி கார்டாண்டா, இது வந்து குவிக் ஸ்டார்ட் கைடாண்டா, வேற லெவல். சோ குவிக் ஸ்டார்ட் கைட்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நீ அதை அப்படியே ஷேர் பண்ணனா நல்லா இருக்கும். இந்த ஷேர் குவிக் ஸ்டார்ட் கைட்ல என்னென்ன. ஓகே, நம்ம எல்லாமே அதுல சொன்னதுதான். சோ இந்த பேட்டரி கெபாசிட்டி வந்து பர் இயர் பட் வந்து 40 mAh, சார்ஜிங் கேஸ் வந்து 400 mAh சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளே டைம் 50% ஆஃப் த வால்யூம்ல பண்ணா 5 hours சிங்கிள் சார்ஜ்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் 20 hours வித் சார்ஜிங் கேஸ். சார்ஜிங் டைம் வந்து 2 hours இயர்பட்ஸுக்கு, 2 hours வந்து 2 hours பிளஸ் சார்ஜிங் கேஸ் வந்து 2 hours ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓவரா ரோல் ஆகுதோ? ரோல் ஆயிட்டு தான் இருக்கு. சரி, டைப் சி கேபிள் இருக்குடா. அப்புறம் அட்ஜஸ்டபிள் இயர் டிப்ஸ் எக்ஸ்ட்ராவா. சூப்பரே. ஓகே, 2 பேர். சோ இப்போ இது என்னன்னா கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, ஆல்ரெடி நான் வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம யூஸும் பண்ணி பாத்துட்டேன். காலையில பேட்மிண்டன் போகும்போது இதை எடுத்துட்டு போனேன். சோ நீங்க ஓடும் போது அப்படிலாம் உனக்கே உழல? ஓடும் போதுலாம் இல்ல, சைக்கிள் ஓட்டும் போது உழல, நடக்கும் போது உழல. ரைட்டா, பேட்மிண்டன் நடும் போதெல்லாம் போட்டுருக்க மாட்டேன். ஓகே ஓகே. ஆமா, சோ அதெல்லாம் உள்ள. அதுக்கப்புறம் இந்த குயிக் ஸ்டார்டிங் கைட்ல வந்து டச் கண்ட்ரோல் என்னென்னலாம் பண்ணணும் அதுவும் அவங்க கொடுத்துருக்காங்க. சோ நல்ல விஷயம் தான் அது. அந்த டச் கண்ட்ரோல்ல பாரு, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன்டா கண்ட்ரோல்ஸ்லாம். சோ சிங்கிள் டேப் பண்ணுனா பிளே பாஸ் நீங்க பார்க்க முடியும். இப்ப பிளே ஆகுது, பாஸ் ஆயிடுச்சா. அதே வந்து புடிச்சு ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா, இப்ப எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளே பண்ணிப்போம். பிளே பண்ணிட்டேன். ரைட் சைட் பட்டை புடிச்சு ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுவே லெஃப்ட் சைட் பட்டை புடிச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா வால்யூம் டிராப் ஆகும். ஆகுது. ஓகேயா. இன்னொன்னு என்னன்னா டபுள் டேப் சாங்குக்கு போனோம்னா அத டபுள் டேப் பண்ணா ரைட் சைட்ல, இதுவே டபுள் டேப் லெஃப்ட் சைட்ல பண்ணா ப்ரீவியஸ் ட்ராக் போயிடும். ஓகேயா. அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் டைம் டேப் பண்ணா அசிஸ்டன்ட்
இஷ்டத்துக்கெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் யாரையும் சிரிக்க இஷ்டத்துக்கெல்லாம் சிரிக்க முடியாது. அதனால இப்ப யாரையும் நான் சிரிக்க சொல்றதே இல்ல. சரி, இதுல வந்து பாஸ் எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டோ பிளே பாஸ் அது கிடையாது ப்ரோஸ். காதுல இருந்து எடுத்தா பாஸ் ஆகுது அந்த மாதிரி விஷயம் இல்ல. அதே மாதிரி காதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் டச் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தா ஆகுது. உனக்கு அந்த பாஸ் ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். டச் வந்து நல்லா இருந்தது. ஸோ டச் ஃபீட்பேக் பக்காவா இருந்தது. ஹெட்செட் கம்ஃபர்ட்டு சூப்பரா இருந்தது. வெயிட்ல எதுவுமே பெருசா தெரியல. இது வந்து வெயிட் ஏதாவது கொடுத்துருந்தாங்களா? வெயிட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததா? வெயிட் பத்தி எதுவும் இல்லை. ஸோ சிங்கிள் சார்ஜ்ல பாத்தீங்கன்னா 50% வால்யூம் வச்சீங்கன்னா 5 hours. அதே சமயம் 20 hours வரைக்கும் சார்ஜிங் கேஸ் வச்சு அடிக்குது. கும்முன்னு இருக்குல்ல. சார்ஜிங் டைம் வந்து இயர்பட்ஸுக்கு 2 hours. டுமில் நடிக்குது. எஸ். ஓகே, சோ இன்புட் வந்து 5 volt 1 amp, சோ 5 watt இன்புட். இதெல்லாம் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ பரவாயில்ல, காதுலயும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. AAC SBC ப்ரோ. ஓகே, என்னன்னா ப்ளூடூத் கோடக் வந்து AAC SBC. சோ இதுல ஆப்டெக்ஸ்லாம் கிடையாது. பரவாயில்ல, கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இப்படி அஷ்டத்துல அது ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. இப்ப சப்போஸ் அந்த பிளே எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அப்ப நான் சொன்னேன் ஆல்ரெடி, காதல வைக்கும்போது ஊந்துருமோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா, இது அந்த மாதிரி இல்ல. ஏன்னா அந்த இன்இயர்னால. அப்புறம் இதுல இன்னொன்னு பார்த்தேன்னு வச்சுக்க, நார்மல் ஆட்டோ கனெக்ட் இருக்கு. ஓகே, இப்போ நீ அது இங்க பார்த்தாலும் தெரியும். என்னன்னா கனெக்டடா இருக்கா? ஸோ க்ளோஸ் பண்ணிட்டா டிஸ்கனெக்டடு, ஆஃப் அப்படியே போயிடும். இதுவே நான் திரும்ப ஓபன் பண்ணாலே போதும், மேல உனக்கு வந்துடும் பேர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஆட்டோ பேரு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட். ஆமா, இந்த ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தபடி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு டைப் சி, மைக்ரோ எஸ்பியும் கிடையாது. இப்போ ரியல்மி பட்ஸ், ரெட்மி பட்ஸ் இது கூட தான் இது கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த பட்ஜெட்குள்ளார. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த பிளே கோ பார்த்தோம் இல்லையா, அது வந்து 3000 ரூபாய். அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். அது வந்து இத்தனைக்கும் இன்னியர் டைப்பும் கிடையாது இல்லையா, ஏர்பாட்ஸ் மாதிரி இருக்கும் அது. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்க தான் செய்யுது. அவங்க பேஸ் எஃபெக்ட் எக்ஸ்ட்ரான்னு சொன்னதுக்கு அதுக்கும் இருக்கு. ஆனா எப்படி சொல்றது, ஒரு இப்போ புல்லட்ஸ் 2 இருக்கு, அப்படி இல்லன்னா சோனில பாஸ்க்காக நம்ம ஒண்ணு பார்த்தோம், அப்படி இல்லன்னா கேலக்ஸி பட்ஸ் பிளஸ் பார்த்தோம். அதுல கிடைக்கிற பாஸ் இதுல கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பூஸ்டட் பாஸ் கிடைக்கும். ஆனா அதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே பிரைஸ்ல நீங்க வந்து வயர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, வயர்ட் இன்இயர் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல பெட்டரா இருக்கும், கிளியரா இருக்கும். இதுல பேஸ் இருக்கும், பட் அது ரொம்ப கிளியரா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. மிட்ஸ் ஹைஸ் எல்லாமே இதுல இந்த பிரைஸ்க்கு சூப்பரா தான் இருக்கு. சோ ஒரு நல்ல ஹெட்செட்னே சொல்ல முடியும். அதாவது வயர்லெஸ், ட்ரூ வயர்லெஸ்ல ஓப்போ வந்து ஒரு நல்ல ஹெட்செட் சொல்லலாம். உனக்கு எப்படி இருந்தது? அதான் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பாப்பேன். குவாலிட்டி வைஸ் 2500க்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த இயர்பட்ஸும் வந்து கம்ஃபர்டபுளா காதல உட்காருது. அண்ட் பேஸ் வந்து நல்லா டம்மு அதிருது. சோ 2500க்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். கம்பேர் டு ரெட்மி அண்ட் ரியல்மி. ரியல்மியோட இது எவ்வளவோ நல்லா இருக்கு, அதை நான் கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆனா ரெட்மி நான் யூஸ் பண்ணது இல்ல. ரெட்மி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரெட்மி நான் யூஸ் பண்ணேன். ரெட்மிக்கும் இதுக்கும் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரெட்மில வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ், டச் கண்ட்ரோல் கிடையாது. நீ பட்டன் அழுத்தணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட கேஸ். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னா, ரியல்மில வந்து அந்த டச் கண்ட்ரோல் வந்து ஹிட் ஆர் மிஸ் தான் இருந்தது. ஆமா, இதுல இது வந்து ஒரு 99%, 95% வந்து இதுல ஒரு ஹிட் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுல பர்ஃபெக்ட்டா இருக்கு மேக்ஸிமம் டைம். சோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா டச் ஏரியா பெருசு, அதுல டச் ஏரியா சின்னது. அதேதான், இல்ல டச் ஏரியா பெருசா இருக்கு, அதனால ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலா சொல்லணும்னா 2500 ரூபாய்க்கு இது வாங்கலாமான்னு கேட்டா வாங்கலாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா தான் இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா, இப்ப நமக்கு நோன் அதான் நல்ல பழகின பேரே பார்த்தா ரியல்மி, ரெட்மி இப்படிலாம் இருக்கு. பட் அதோட இது பெட்டரா தான் இருக்கு கண்டிப்பா. ரைட். சோ வேறு சில இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்டோட நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, கேமரா பிராண்டி பரத்வாஜ். ஐயா சரியா.